பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பார்த்தோம், மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா லீவ் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கலாம் சார். பாவம் இல்ல பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அலர்ட் விடும் போது ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டாங்க. நேற்றுக்கு மழையே இல்லை சுத்தமா. 7 o'clock வரைக்கும் மழைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைலாம் எவ்வளவு கஷ்டமா ஸ்கூலுக்கு வராங்க. தகவல் தொழில்நுட்பம், வானிலை அறிவியல் முன்னேறியிருக்கும் இந்த சூழலிலும் சில நேரங்களில் வானிலையை சரியாக கணிக்க முடியாத காரணத்தை விளக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திங்கட்கிழமை கொட்டி தீர்த்து வரும் மழை. மழை பொழியுமா பொழியாதா என்பதை கூட முன்கூட்டி தெரிவிக்க இயலாமல் மழை அடித்து வெளுக்கும் போது இன்னும் 2 மணி நேரத்திற்கு கனமழை பொழியும் என்று சொல்வது எப்படி முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஆகும் என்று ஆதங்க கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள். சென்னையில் சனிக்கிழமை பெரிய அளவில் மழை பொழிவு இல்லாத சூழலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை பின்பற்றியே விடுமுறை அறிவிக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் மழை குறித்த அறிவிப்பை வெளியிடும் போது ஒரு சில இடங்களில் என்றும் மழை பெய்ய வாய்ப்பு என்றும் எச்சரிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சென்னைக்கு வானிலை அறிக்கை பொய்த்து போயிருக்கிறது. காலை 10 மணிக்கு பின்னர் மழை இருக்காது என்ற வானிலை மையத்தின் அடுத்த கணிப்பும் பொய்த்து போய் சென்னையில் பரவலாக மழை பெய்தது. இதற்கிடையே மழைநீர் தேங்கியதால் பாதிப்புக்குள்ளான பல பள்ளிகள் தங்கள் பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகளை தாங்களாகவே வீட்டுக்கு அனுப்ப தொடங்கினர். மழையில் நனைந்தபடியே மாணவர்கள் சாலையில் தேங்கிய மழை நீரில் திக் திக் மனநிலையில் நடந்து சென்றனர். காலையில் வாடகைக்கு ஆட்டோ கிடைக்காமல் பதறியடித்து இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர் மாலையில் முன்கூட்டியே பள்ளிகளிலிருந்து வந்த அழைப்பை அடுத்து தங்கள் பிள்ளைகளை அழைத்துச் செல்ல பள்ளிகளுக்கு முன்பு திரண்டதால் நகரில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த அவல நிலை சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் நிகழ்ந்தது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில் உள்ள சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவு தேங்கிய மழை நீரில் வாகனங்களே சிக்கி திணறி சென்ற நிலையில் மாணவர்களும் தங்கள் பெற்றோரின் கைகளை பிடித்துக் கொண்டு பதற்றத்துடன் கடந்து சென்றனர். மழை காரணமாக மாணவ மாணவிகளும் போக்குவரத்து நெரிசலால் மற்ற வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாயினர். பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன் மற்றும் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.